ஹர ஹர நம பார்வதீபதஜே ஹர ஹர மகாதேவ. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயறம் மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கற்றது திருப்புகழ் என்ற பகுதியின் மூலமாக கொங்கணகிரி திருப்புகழை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கொங்கணகிரி அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்றுல முருகப்பெருமான் இருக்கிறார். இந்த பேருக்கு தகுந்த மாதிரியே கொங்கண சித்தர் அப்படிங்கிறவர் இந்த முருகனை வழிபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதுமில்லாம நிறைய அற்புதங்கள் நிறைந்த இந்த கொங்கணகிரிக்கு அருணகிரிநாதர் வழிபட்டு திருப்புகழ் பாடியிருக்கிறார். அதுவும் அந்த திருப்புகழ் சற்று விசேஷமானது. நிறைய உண்மைகளை சொல்லுகிறார். எப்போதுமே திருப்புகழுக்கென்று மகுடவரி அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு திருப்புகள்லையும் அதனுடைய மைய பிரார்த்தனை என்னவாக இருக்கிறதோ அது எந்த வரியில வருதோ அதை நம்ம மகுட வரின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாதபிந்து கலாதி நமோ நம அந்த திருப்புகள் எடுத்தீங்கன்னா தீபமங்கல ஜோதி நமோ நம அப்படின்னு வருது பாருங்க. அதுல அருள்வாயே அப்படின்னு ஒரு வரியில முடியும். அப்படி அருள்வாயேன்னு முடியக்கூடிய வரிகளைத்தான் நம்ம மகுட வரின்னு சொல்லுவோம். மைய பிரார்த்தனையாக அமையக்கூடிய வரியை மகுட வரின்னு சொல்லுவோம். இந்த திருப்புகள்ல என்னன்னா மொத்த திருப்புகளுமே மகுட வரியாத்தான் இருக்கு. அருள்வாயே அருள்வாயேன்னு முருகப்பெருமானிடத்திலே நாம் என்னென்னலாம் கேட்க வேணும் அப்படிங்கிறத பட்டியலிட்டு அருணகிரிநாதர் பாடுகின்றார். முதல்ல இந்த திருப்புகளை நாம் பாடிவிடுவோம். பாடிவிட்ட பிறகு இதனுடைய தத்துவ தரிசனத்தை நாம் கண்டு முருகனுடைய அருளால் இன்புறலாம். வாருங்கள். முருகாச்சரணம். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலன் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினைவருள்வாயே அம்புவிதனக்குள்வல செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துதிக்க மனமருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை ககன பவுசு எந்திசை மதிக்க வள சம்பிரம விதத்துடன் அருள்வாயே மங்கைய சுகத்தை வெகு இங்கிதமென உற்றமண முந்தனை நினைத்தமய அருள்வாயே மண்டலிகரப்பகலும் சுபரக்ஷை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்குல் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர முகற்கிளைய கந்தனன வெற்றி வெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. அற்புதமான இந்த திருப்புகள்ல எப்போதுமே அருணகிரிநாதருடைய அந்த வார்த்தை விளையாட்டுகளும் ஒரு சக மனிதன் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த கருணை என்பதும் அவ்வளவு அப்பட்டமாக இந்த திருப்புகள்ல பாடி நமக்கு அருளி இருக்கிறார். முதல்ல ஐங்கரனை ஒத்த மனம். நம்ம மனச ஐங்கரன் அதாவது விநாயகரோடு ஒப்பிடுகிறார். விநாயகரோடு ஒப்பிடுகிறார்னா அந்த உயர்ந்த நிலைக்கு இல்ல. விநாயகர் யானை முகம் பொருந்தியவர். அந்த யானைய கொஞ்சம் மரியாதையா சொல்லுகிறார். என்னன்னா எப்படி ஒரு யானை இருந்த இடத்துல இருந்துட்டு அசைஞ்சுக்கிட்டே இருக்குமோ எப்போதும் நடந்து கொண்டே இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய மனம் ஒரு இடத்துல நிக்காம அலைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். மனசு அலைஞ்சா என்ன சார், இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கதான் பிரச்சனையே இருக்கு. என்னன்னா மனம் எதோடு போய் ஒட்டுதோ அது மாதிரி நம்மளுக்கு சுபாவம் மாறும், வாழ்க்கை மாறும். உதாரணத்துக்கு நம்ம மனசு சந்தோஷமா இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருப்போம். அது எரிச்சல் அடைஞ்சா நம்மளும் எரிச்சல் அடைகிறோம். இப்படி மனம் சார்ந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இந்த பிளக்சுவேஷன் சொல்லக்கூடிய ஏற்ற இறக்க இன்ப துன்பம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இன்பம் துன்பம்னு அடைஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த உண்மையான அந்த ஆனந்தத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால மனதை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் மனம் எப்படி இருக்குங்கிறத ஒத்துக்கிறார். முதல் விஷயம் என்னன்னா நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம ஒத்துக்கணும். தினமும் நம்மளை நம்மளே அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்படி நம்ம பண்ணியிருக்கோமே, இது சரியா இது தவறா,
இல்ல இப்படி பண்ணலாமா, நம்ம வாழ்க்கையில இப்படியே இருக்கிறோமே, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளே கேள்வி கேட்டு நம்மளுடைய தகுதியை நம்மளே நிர்ணயம் பண்ணி, அந்த தகுதி குறைந்திருந்தால் அதிகப்படுத்தணும், ஏறிக்கொண்டே இருந்தால் தலகணம் வராம நல்ல நிலைக்கு அதை திருப்பணும். இப்படி சுவாமி அதை ஒத்துக்கொண்டு இங்கே சொல்லுகிறார். ஐங்கரனை ஒத்த மனம். அதுக்கு அடுத்து இப்படி ஏன் மனசு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு? மனசு அலையுதுன்னா அது இயல்பாகவே அப்படி சுதந்திரமா திரியக்கூடிய பொருள் அல்ல. அப்படி மனசு அலையறதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு 5 பேர் உதவி பண்றாங்க. அது எதுன்னா கண், காது, மூக்கு, வாய், செவி, உடம்புன்னு ஐம்புலனால பெற்ற அந்த அனுபவங்கள் உள்ள போய் விருப்பு வெறுப்போடு கலந்து மனசை அளவாய வைக்குது. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வாசம் அடிக்குது. அது எனக்கு பிடிச்ச ஒரு பதார்த்தம், ஒரு உணவினுடைய வாசம் அடிச்சதுன்னா உடனே மனசு என்ன பண்ணும்? அது வேணும்னு ஆசைப்படும். அது சாப்பிட்டா எப்படி இருக்கணும்னு தோணும். அப்புறம் எச்சில் ஊறும். அதை இப்ப சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம். இப்படி அடுத்து வாய் சுவைக்காக, காது சுவைக்காக, உடம்பு சுவைக்காக, இப்படியே மனசு அலைஞ்சு அந்த சுவை அடைஞ்சதுக்கு அப்புறம் வெறுப்பு, அதுக்கப்புறம் விருப்பு, இப்படியே போகும். அப்ப மனமும் ஐம்புலனும் அப்படி ஒரு காயினுடைய 2 பக்கம் மாதிரி. இது அசைஞ்சா அது அசையும், அது அசைஞ்சா இது அசையும். இப்படித்தான் நம்ம ஐம்புலனோட விளையாட்டு இருக்குங்கிறத சாமி சொல்றார். ஐம்புலன் அகற்றி ஐங்கரனை ஒத்தமனம் ஐம்புலன் அகற்றி வளர். அதாவது மனமும் ஐம்புலனும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது 2ஐயும் என்னை விட்டு நீக்குங்கிறார். நீக்கிறதுன்னா என்னன்னா உடம்பு விட்டு நீக்கிறது இல்ல, அது என்னோடு பொருந்தாமல் இருக்கணும். அது என்ன வேணா செஞ்சுட்டு போட்டும், ஆனா நான் அதோட அட்டாச் ஆகக்கூடாது. இப்ப எனக்கு ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுறேன், உடனே மனசு அது வந்தா எப்படி இருக்கும், அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், உடனே ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சாலும் அதை எதையுமே நான் கவனிக்காம சாட்சி மாத்திரமா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாம இருந்தா அந்த நிலைக்கு பெயர் தான் கிட்டத்தட்ட ஒரு முக்தியை நோக்கி போகக்கூடிய முதல் ஸ்டெப்பு. அதாவது மனதனுடைய ஆசைகளுக்கும் விகாரங்களுக்கும் நாம் தலை சாய்க்காமல் இருப்பது. அதை இறைவனுடைய திருவருளால் வேண்டும்னு கேட்கிறார். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலன் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. இங்க 2 விஷயம் சொல்றார். அந்தி பகல், அதாவது இரவும் பகல். இங்கு இரவு பகல்னு சொல்றது என்னன்னா இருமைகள். எப்போதெல்லாம் இருமைகளுக்குள்ள நம்ம சிக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு துன்பம் கன்ஃபார்ம். என்னன்னா சந்தோஷம், துக்கம், இரவு பகல், அதுக்கப்புறம் ஆண் பெண், இப்படி 2 பேதங்களாக இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது ரொம்ப விசித்திரமானது, கொடுமையானது. ஒரு காலத்துல நீ சந்தோஷம் நினைக்கிறது கூடிய விரைவில் துக்கமாகும், நீ துக்கம்னு நினைக்கிறது சந்தோஷமாகும். இதுவல்ல உன்னுடைய வாழ்க்கை. ஆன்மீகம் அதை ரொம்ப தெளிவா சொல்லுது. அத்வைத சித்தாந்தமாகட்டும் இல்ல சைவ சித்தாந்தமாகட்டும் திருப்ப திருப்ப அதான் சொல்லுது. என்னன்னா இரட்டிப்பு நிலை, இரட்டிப்பு நிலையில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனுக்கு மனதிலே இன்பம் வராது. அப்படி அந்த இன்பம் வரணும்னா அதை கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதனால அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. இப்பேற்பட்ட மெய்ஞான நிலைக்கு இருவினையும் கடந்து இன்ப துன்பங்களை எல்லாம் சகிச்சு மேல நிக்கக்கூடிய அந்த எப்படி சொல்றது, வைராக்கியமான மனசு வேணும்னா என்ன பண்றது? தினந்தோறும் இறைவனை நினைத்து உணர்ந்து திருப்புகழ் பாட வேண்டும். கீழே சொல்ற அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. என்னன்னா இந்த உலகத்துல வாழக்கூடியனா தினந்தோறும் செந்தமிழ்னால உருவாக்கப்பட்ட அற்புத திருப்புகளை நான் அன்போடு உன்னைய நினைச்சு பாடணுங்கிறார். எப்படி அன்போடு பாடணுங்கிறார். வெறும் மவுத் எக்ஸசைஸ் கிடையாது. காலையில எந்திரிக்கிறோம், மணி 8:30 பாடிடுவோம் அப்படின்னு சொல்லி மனசு எதையோ நினைக்க வாயை மட்டும் உள்ளுக்குள்ள முத்தை தரு பத்தி திருநகைன்னு சொல்லிட்டு இருந்தா அதனால பிரயோஜனம் கிடையாது. அன்புனால துதிக்கிறதுக்கு உன்னுடைய அருள் வேணுங்கிறார். அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. அதுக்கு அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது. என்னன்னா நான் இறைவனை அடைய முடியுமா, நான் முக்தி அடைய முடியுமா, நான் ஞானியாக முடியுமா, இப்படி எல்லாம் கேள்வி வருது. அதுக்கு சாமி சொல்றார், எல்லாருனாலையும் இறைவனை அடைய முடியும், அது உனக்குள்ளே இருக்கிறது. இன்னும் ஓப்பனா சொன்னா யுவர் பர்த் ரைட், நான் ஆனந்தமாக இருப்பதற்காகவே பிறந்தவன், அது என்னோடு இருக்கிறது. என்னுள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய லட்சணம் அது ஆனந்தமாகவே பிறந்திருக்கிறது. மேல இருக்கக்கூடிய உடலும் உள்ளமும் வேணுமானா துக்கம் படலாம், சந்தோஷப்படலாம், வேதனைப்படலாம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம், உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரானது எப்போதும் ஆனந்தமா இருக்கிறது. ஆனா அதை உணரக்கூடிய வழிதான் எனக்கு தெரியல.
அத சாமி இங்க ஒரு வார்த்தையில பயன்படுத்துறார். தங்கியனா எப்போதும் உள்ள இருக்கக்கூடியது, எப்போதும் நான் இறைவனை நினைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்ற. அத சொல்ற தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை. யார் அடிமை? நம்ம எல்லாம் அடிமை. யாருக்கு அடிமை? முருகப்பெருமானுக்கு அடிமை. அதை நல்லா உணர்ந்துடணும். என்னன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமாகட்டும், கல்வி ஆகட்டும், இல்ல பெரிய பதவிகளாகட்டும், இது எதுவுமே நான் நினைச்சு எனக்கு வரல. இறைவனுடைய திருவருளால வந்தது. நான் முருகன் என்னும் முதலாளிக்கு நித்திய அடிமை அப்படிங்கிறத அனுதினமும் நம்ம சொல்லணுங்கிறத அற்புதமா சொல்ற. தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்தர வெளிக்கு வழி அருள்வாயே. சந்திர வெளின்னா அந்த நான் சொன்ன இருமைகளற்ற ஒருமையான நிலை, ஆனந்த நிலை. அதாவது எப்போதும் இறைவனோடு இரண்டர மனசும் எண்ணம் எல்லாம் லயிச்சு இருக்கக்கூடியது. வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள பாதிக்காம எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பேரானந்த நிலைக்கு பெயர் சந்திர வெளி. அதற்கு எனக்கு ஒரு வழியை கொடு முருகான்னு கேட்கிறார். சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. அதுக்கடுத்து தண்டிகை ககன பவுசு என் திசை மதிக்கவலர் சம்பிரம விதத்தனுடனே அருள்வாயே. அப்படின்னா என்னன்னா, தண்டிகைனா பல்லாக்கு, ககன பவுசுனா நிறைய செல்வங்கள், 8 திக்கில இருக்கிறவங்க அத்தனை பேர் என்னை மதிக்கணும், இத்தனை விதத்தோடு எனக்கு அருளை கொடுன்னு கேட்கிறார். மேல முக்தி கொடுன்னு கேட்கிறார். இங்க பார்த்தா உலகம் சார்ந்த விஷயங்களை கேட்கிறார். என்னன்னா, பேரு புகழ் பணம் இத்தனையும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டும் முரண்பாடா இல்லையா? இது இருந்தா அது கிடைக்காது, அது இருந்தா அது கிடைக்காதுன்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, உலக வாழ்க்கையில வாழும்போது அந்த சௌகரியங்களை எல்லாம் விட்டுறணும், சம்பாதிக்க கூடாது, பணம் சேர்க்க கூடாது, இல்ல புகழை தேடக்கூடாது, அப்படி எல்லாம் இதையெல்லாம் விட்டாதான் நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்றது டோட்டலி ராங். அப்படி கிடையவே கிடையாது. என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில கட்டாயம் ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். செயலின் வழியாகத்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அந்த செயல்ல ஜெயிக்க முடியாதவன் ஒருபோதும் உள்ளேயும் ஜெயிக்க முடியாது. இப்படி சொல்றேன்னு என்னன்னா, நிறைய பேரு சாமி கிட்ட போய் நிக்கக்கூடியதுடைய காரணம் என்னன்னா, அவங்களுடைய இன்கேப்பபிலிட்டி. என்னால முடியல, எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, போய் சுவாமி கிட்ட கேட்கறது எனக்கு இதை கொடு அதை கொடு. அப்படி இல்லை, அதற்கு பேர் அல்ல பக்தி. பாரதியார் பாஷையில சொல்லணும்னா, நின்னை சில வரங்கள் கேட்பேன் நேரில் நின்று எனக்கு அருள்வாய். என்னன்னா, எனக்கு சில வரங்கள் எல்லாம் வேணும், நான் அதுக்கு தகுதியானவன், கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனா நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, சாமிகிட்ட போய் நான் இப்படி பாவப்பட்டவன், எனக்கு எதுவுமே இல்லை, என்னால எதுவுமே முடியாது, என் தலைவிதியே இப்படி மாறி போச்சு. அதனாலதான் 99% பிரார்த்தனைகள் தோல்வி அடைவதற்கு காரணமே என்னன்னா, நம்மளே நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன், அதனால கடவுள்கிட்ட போய் நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னா அது வல்ல. அருணகிரிநாதர் இங்கே சொல்ற, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் உனக்கானதுதான். இங்க இருக்கக்கூடிய புகழ், பணம், நல்ல வாழ்க்கை, சுற்றத்தால் எல்லாம் உண்மைதான். ஆனா அதோட நீ அட்டாச் ஆகாத, டீப்பாக அட்டாச் ஆகாத. அதைத்தான் சுவாமி இங்க சொல்றாரு, அது வேண்டான்னு சொல்ற. அதோட இருக்க அட்டாச்மெண்ட் தான் வேண்டாங்கிறார். உதாரணத்துக்கு, நான் ஒரு பொருள் வாங்குறேன், இறைவன் திருவருளால் அது கிடைச்சது. ஐயோ 24 மணி விட்டு போயிருமோ, அது 24 மணி அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது. இருந்தா சந்தோஷம், போயிட்டாலும் சந்தோஷம். அதோடு மனசோட அட்டாச் ஆகக்கூடாதுங்கிறது தான் சாமி இங்க முதல் வரியிலே சொல்லிட்டு இங்க எதை சொல்ற, தண்டிகை ககன பகுசு என் திசை மதிக்கவல சம்பிரம விதத்துடன் அருள்வாயே. அதுக்கடுத்து பிளஷர், உடம்புனால அனுபவிக்கிற பிளஷர் உண்மைன்னு நினைக்காத. உணவுனால, அதுக்கப்புறம் வீண் வெட்டி பேச்சினால, அதுக்கப்புறம் ஒருத்தர் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் தீ போட்டுக்கிட்டே இருக்காத. எப்ப பார்த்தாலும் அதனுடைய ஆசைக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது உணவு போட்டுக்கிட்டே இருக்காத. மனதனுடைய ஆசையை உண்மைன்னு நம்பறத நிப்பாட்டுங்கிறார். இங்க சொல்ற, மங்கைய சுகத்தை வெகு இங்கிதம் என உற்றமனம் உந்தனை நினைத்தமைய அருள்வாய். என்னன்னா, இந்த உடம்புல அனுபவிச்ச சுகத்தை தான் உண்மையான சுகம்னு வெறும் இங்கிதம்ங்கிற வார்த்தை பாருங்க. இங்கிதமா இருந்துதான் நம்மளை திட்டும் போது அது நம்மளே சில சமயம் ரொம்ப கடுமையா திட்டுனாதான் நம்ம அதுக்கு அடுத்து நகர்ந்து முன்னாடி வர முடியும். சாமி இங்க சொல்ற, கேவலம் இந்த உடம்பு சுகத்துக்காகவே இத்தனை நாள் வாழ்ந்துட்டேனே, அதெல்லாம் போலி, அதெல்லாம் கேவலம். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு என்னுடைய மனம், இதை தாண்டி ஒரு பெரிய சுகம் இருக்கிறது, அதுதான் உன்னுடைய நினைப்பு, முருகனுடைய நினைப்பு. அந்த நினைப்பை எனக்கு கொடுங்கிற. மங்கைய சுகத்தை வெகு இங்கிதம் என உற்றமனம் உந்தனை நினைத்தமைய அருள்வாயே. அதுக்கடுத்து சொல்ற, நான் மட்டும் இந்த உண்மையான பாதையில போனா பத்தாது, மக்கள் அனைவரும் இந்த மெய்ஞான பாதையை நோக்கி போகணும்.
அதற்கு மன்னன் ஆட்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த புத்தியை கொடு, ஆட்சி செய்யறவங்களுக்கும் சிவ நெறிய கொடு. அவங்க போனாதான் மக்களும் அதே வழியில போவாங்க. மண்டலிகர் ரப்பகலும் வந்து சுப ரட்சை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே. மண்டலிகர் ரப்பகலம்னா ஆட்சி செய்யக்கூடியவர்கள், இரவும் பகலும் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எப்போதும் தவநெறியை சிவநெறியை போதிக்கக்கூடியவர்களாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய புத்தியினை அவங்களுக்கு நீ கொடுக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு வரலாறை சொல்லுகிறார். என்னன்னா, அவினாசி என்ற ஒரு அற்புதமான ஒரு தலம் இருக்கிறது கோவை பக்கத்துல. அங்க ஒரு குளத்துல முதலை ஒரு சிறுவனை உண்டு விடுகிறது, தூக்கிட்டு போயிரு. பல மாதங்கள் கழித்து சுந்தரர் அந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ண வர, அப்போது நடந்த செய்தியை கேட்டு பதிகம் பாட அந்த குளத்திலே தண்ணீர் நிரம்பி அதில் உள்ளே இருந்த முதலை மீண்டும் வந்து உள்ள இருந்த சிறுவனை அது சாட்டும் போது எந்த வயசு இருந்ததோ அதிலிருந்து அப்ப வரைக்கும் வளர்ந்திருந்த உருவத்தோடு கரையிலே கக்கி விட்டு சென்றது அப்படிங்கிற வரலாறை இன்னைக்கு நீங்க அவினாசி தலத்துல பார்க்க முடியும். அதை இங்க சொல்ற கொங்கில் உயிர் பெற்று அப்படின்னு என்னன்னா, கொங்குன்னா கொங்கு மண்டலம், கொங்கில் உயிர் பெற்று வன தென்கரையில் அந்த குளத்தினுடைய தென்கரையில் அப்பரருள் சுந்தரருடைய அருள்னாலே உடல் உற்றன்னா அந்த இறந்து போன சிறுவன் உடலோடு வந்த அந்த பொருள் அது எப்படி நடந்தது, அந்த அற்புதத்தை எனக்கு அருள்வாயே, உடல் பெற்ற பொருள் அருள்வாயே. அதுக்கடுத்து குஞ்சர முகக்கிளைய, குஞ்சர முகம்னா யானை முகம் பெற்ற விநாயக பெருமான், குஞ்சர முகக்கிளைய யானை முகத்தோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய தம்பியே கண்டன் என வெற்றி பெறு. வார்த்தை பாத்தீங்களா, வெற்றி பெறுன்னு போட்டார். அது என்ன முருகனுக்கு உண்டான வெற்றி? எப்போதும் அவருக்கு வெற்றி தோல்வி எல்லாம் கடந்தவர். ஆனா இங்க சொல்ற கந்தன் என வெற்றி பெறு அப்படின்னா என்னன்னா, நம்ம மேல சொன்ன பாருங்க, இந்த ஐம்புலனை தாண்டி மனதை தாண்டி இரவு பகல் இன்பம் துன்பங்கிற இருநிலையை தாண்டி நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் முருகன் வெற்றி பெற்றார் என்ற அர்த்தம். எப்போது நாம் நம்மை அறிந்து கொள்கிறோமோ, எப்போது நாம் நம்மில் கலந்து இறைவனோடு கலக்கிறோமோ, நம் வெற்றி வேறு இறைவனுடைய வெற்றி வேறு அல்ல அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காக கந்தனென வெற்றி பெறு குங்கர கிரிக்குள் வளர்பெருமாளே என்று அற்புதமாக பாடி நிறைவு செய்கிறார். இந்த அற்புதமான திருப்புகளை அடியார்கள் தினந்தோறும் பாராயணம் பண்ண மனதனுடைய விகாரங்கள் தானாக அடங்கும். அடிக்கடி இந்த உண்மையை சொல்லிக்கங்க. என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய மனமும் உடம்பும் எப்போதும் சுகத்தை நாடியே செல்லக்கூடியது. சுகம் என்பது உண்மையான உடம்பிலும் மனதிலும் இல்லை. அது எப்படின்னா, சுகமாறி தெரியக்கூடிய ஒரு வகையான மாய் புகை. அது கொஞ்ச நேரத்துல இருந்து அப்படி போயிடும். ஆனா அதையே விரட்டிட்டு போனோம்னா காலம் முழுக்க எதையுமே அடைய முடியாம மரண தருவாயில வேதனையோடு இந்த உயிர் வலியோடு பிரிந்து கொண்டு போகும். அதனால உண்மையை நாடி செல்வோம்னு அருணகிரிநாதர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த திருப்புகழை பாடி அடியார்கள் இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முருகாச்சலம்.